அப்படின்னு மீன் பண்ணுறதுக்கு தான் இந்த 3 வார்த்தைகளுமே. ஆனால் இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி சேஞ்ச் ஓவர் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ படு அப்படின்றது ரூட் வேர்ப். இந்த படா அப்படின்னு இருக்குல்லையே, இந்த பெரிய அப்படின்ற வார்த்தையினுடைய ரூட் வேர்ப் வந்து படு. படு ப்ளஸ் கா படா, படு ப்ளஸ் கே படே, படு ப்ளஸ் கி படி. அடுத்து சோட் ப்ளஸ் கா சோட்டா, அதே மாதிரி சோட் ப்ளஸ் கே சோட்டே, சோட் ப்ளஸ் கி சோட்டி சிறிய. இது மூணுமே எப்படி வந்து பெரிய அப்படின்ற வேர்ட்காக நம்ம யூஸ் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி இது மூணுமே வந்து சிறிய ஸ்மால் அப்படின்றத மீன் பண்ணுது. பட் இந்த ஒவ்வொரு வேர்டுமே எப்படி யூஸ் பண்ணுறோம் சென்டென்ஸில், எந்தெந்த சென்டென்ஸ்க்கு எந்தெந்த வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். யஹ் கோபால் ஹை, இவன் கோபால். இப்போ வந்து நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த 4th லெசன் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டீங்க. 4th லெசன் 3rd லெசன் ஆல்ரெடி இருக்கிற அந்த 4 லெசன் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து நம்ம காக்கே கி அதை மட்டும்தான் பார்க்குறோம். அப்போ வந்து உங்களுக்கு பேசிக் லெவல் இல்லையா. ஸோ இந்த யஹ் ஹை ஹூ இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது டைரெக்டாக நீங்கள் இந்த 5th லெசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, குழப்பமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற 4 லெசன் பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். யஹ் கோபால் ஹை, இவன் கோபால். இப்போ யஹ் அப்படின்னா இவன், இவள், இது, இந்த மூணுக்குமே வந்து நம்ம யஹ் தான் யூஸ் பண்ணுவோம்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 4th லெசனில். பேஜ் நம்பர் 17ல் பார்த்தீங்கன்னா தெரியும். யஹ் அப்படின்னா இவன், இவள், இது, ஹீ ஷீ இட், இந்த மூணுக்குமே வந்து நம்ம யஹ் தான் யூஸ் பண்ணுறோம் ஹிந்தியில். யஹ் கோபால் ஹை, இவன் கோபால். யஹ் ரமேஷ் ஹை, இவன் ரமேஷ். கோபால் ரமேஷ் கா பாயி ஹை, கோபால் ரமேஷினுடைய சகோதரன். பாயி அப்படின்னா சகோதரன். இப்போ இங்கே தான் நம்மளுக்கு இந்த கா அப்படின்ற இந்த வேற்றுமை உருவை பயன்படுத்தியிருக்காங்க. என்ன உடைய, கோபால் ரமேஷ் கா பாயி அப்படின்னா ரமேஷினுடைய சகோதரன் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த கா அப்படின்றது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து எந்த பர்சனை வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறோமோ அது வந்து ஒரு ஆணாக மேலாக இருக்கணும். அதாவது புல்லிங் அப்படின்னு சொல்லுவோம் ஹிந்தியில். ஒரு ஆண் மகனை பார்த்து நம்ம சொல்லும்போது பாயி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பையனோ இல்லை ஒரு ஆண்மகனோ ஏதோ ஒரு ஆண்பாலை பற்றி பேசும்போது பாயி அப்படின்போது இது சகோதரன், அப்போது ஆண்பால். ஸோ இங்கே கா அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவோம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே பாயின்னு வருது, சகோதரன், அப்போது ஆண்பாலை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இங்கே கா அப்படின்ற வேற்றுமை உருவத்தை நம்ம யூஸ் பண்ணணும். கோபால் ரமேஷ் கா பாயி ஹை. அடுத்து கோபால் ரமேஷ் கா சோட்டா பாயி ஹை. கோபால் ரமேஷினுடைய சோட்டா அப்படின்னா சிறிய சகோதரன். இங்கே வெறும் சகோதரன் சொல்லிட்டோம், இங்கே சிறிய சகோதரன் அப்படின்னு என்ன அர்த்தம்? தம்பி. கோபால் ரமேஷினுடைய சோட் அப்படின்றது சிறியன்ற ரூட் வேர்பு ப்ளஸ் கா, ஏன்னா இங்கே வந்து சகோதரன் ஆண்பால். ஸோ சோட் ப்ளஸ் கா சோட்டா அப்படின்னு அந்த ரூட் வேர்ப்லேருந்து அந்த வேர்பை சேஞ்ச் பண்ணி சோட்டா பாயி ஹை. கோபால் ரமேஷ் கா சோட்டா பாயி ஹை. கோபால் கா படா பாயி கோன் ஹை. இப்போ கோபாலினுடைய அண்ணன் யார்? படா அப்படின்னா என்ன? பெரிய. பாயி அப்படின்னா சகோதரன், அப்போ அண்ணன். யார்? கோபால் கா படா பாயி ரமேஷ் ஹை. கோபாலினுடைய அண்ணன் ரமேஷ். கோபால் கா படா பாயி ரமேஷ் ஹை. இப்போ நம்ம இங்கே இதிலே பார்த்தோம்ல, கோபால் வந்து ரமேஷினுடைய தம்பி. அப்போ ரமேஷ் கோபாலுக்கு யார்? அண்ணன். அதே தான் போட்டிருக்காங்க. ஓகேவா? இங்கே வந்து ரமேஷை வந்து சொல்லி கோபால, அதாவது கோபாலை மீன் பண்ணுறாங்க. கோபாலை வந்து சோட்டா பாயி, ரமேஷ்கா ரமேஷினுடைய, கோபால் ரமேஷினுடைய தம்பி. இங்கே அதே வந்து கோபாலினுடைய அண்ணன் யார் அப்படிங்கும்போது நம்ம இங்கே கா படா பாயி ரமேஷ் ஹை அப்படின்னு போடுறோம். ஸோ இங்கே நம்ம ரெண்டுமே வந்து உடைய அப்படின்றத மீன் பண்ணுறதுக்காக தான் கான்னு போட்டிருக்கோம். அண்ட் தென் இங்கே வந்து
இந்த பாயி அப்படின்றது சகோதரன் ஆண்பாலை மீன் பண்ணுது. ஸோ இங்கே கா அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்த யஹ் விமலாகை, இவள் விமலா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் யஹ்னா இவன் இவள் இது எல்லாத்துக்குமே வந்து யஹ் தான். ஸோ யஹ் விமலாகை, இவள் விமலா. விமலா கோபால் கி பெஹன் ஹை, விமலா கோபாலினுடைய சகோதரி. பெஹன் அப்படின்னா சகோதரி. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்து ரமேஷ் கான்னு போட்டிருக்கோம், இங்கே கோபால் கீன்னு போட்டிருக்கோம். அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இங்கே பாயி அப்படின்றது சகோதரன், இங்கே பெஹன் அப்படின்னு வரும்போது சகோதரி, பெண் பாலை மீன் பண்ணுது. அதாவது ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறோம். சகோதரி அப்படின்னா ஸ்திரீலிங் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவான். அப்போ ஒரு சகோதரி ஒரு பெண்ணை பற்றி பேசும்போது இந்த கா அப்படின்றது கீயாக மாறும். ஸோ விமலா கோபால் கி பெஹன் ஹை. இந்த கீ கா இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் நம்ம யாரை மென்ஷன் பண்ணுறோமோ, இப்போ பெஹனா இங்கே பாயியா அப்படின்றத பொறுத்து தான் இந்த கா கே கி இதெல்லாம் வரும். விமலா கோபால் கி சோட்டி பெஹன் ஹை, விமலா கோபாலினுடைய இப்போ சோட் ப்ளஸ் கி, ஏன்னா இங்கே வந்து பெஹன் அப்படின்றது சகோதரி ஒரு பெண் பாலை பற்றி பேசுகிறோம். ஸோ சோட் ப்ளஸ் கி சோட்டி. விமலா கோபால் கி சோட்டி பெஹன் ஹை, விமலா கோபாலினுடைய சிறிய சகோதரி அப்படின்னா தங்கை. விமலா கி படி பெஹன் கோன் ஹை, இப்போ விமலா கி படி பெஹன், விமலாவினுடைய படி பெஹன் அப்படின்னா அக்கா. அக்கா யாருன்னு கேட்டிருக்காங்க. விமலா கி படி பெஹன் ராகினி ஹை, விமலா கி படி பெஹன் அப்படின்னா விமலாவினுடைய அக்கா ராகினி. இங்கே படான்னு இருக்குது, இங்கே படின்னு இருக்குது. பிகாஸ் இங்கே படா அப்படின்னா பாயி, அண்ணாவை மீன் பண்ணுறோம். அதாவது ஒரு பையனை பற்றி நாம் சொல்கிறோம். ஸோ ஆண்பாலை பற்றி சொல்லும்போது படு ப்ளஸ் கா அப்படின்றது படான் மாதிரி படா பாயி. இங்கே ஒரு பெண் பாலை பற்றி பேசுகிறோம், ஒரு பெண்ணை பற்றி நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ படு ப்ளஸ் கி படி, படி பெஹன் ராகினி. இங்கே எப்படி இந்த சோட்டி படி கி இது எல்லாமே ஒரே மாதிரி தான். அதே மாதிரி தான் இங்கே சேம் கா படா சோட்டா இது எல்லாமே ஆண்பாலை பற்றி பேசும்போது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கோபால் கே பிதாஜி கா நாம் கியா ஹை, கோபாலினுடைய அப்பாவினுடைய பெயர் என்ன. இப்போ இங்கே கோபால் கே பிதாஜி, இங்கே கே அப்படின்னு ஏன் வந்திருக்கு அப்படின்னா வந்து எப்படி வந்து கா அப்படின்றது ஒரு ஆண்பாலை பற்றி பேசும்போது யூஸ் பண்ணுறோமோ, கீ அப்படின்றது பெண் பாலை பற்றி பேசும்போது யூஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி கே அப்படின்றது நம்மை விட வயதில் மூத்தவங்களையோ இல்லை ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் பற்றி நம்ம பேசும்போது அங்கே உடைய அப்படின்றதுக்கு இங்கே கே அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். நம்மளோட அப்பா வந்து நம்ம கோபால் கே பிதாஜி கா நாம் கியா ஹை, அப்போ கோபாலினுடைய அப்பாவினுடைய பெயர் என்ன. கோபால் கே பிதாஜி கா நாம் மணிலால் ஹை, கோபாலினுடைய அப்பாவினுடைய பெயர் மணிலால். இங்கே நாம் அப்படின்றது வந்து ஆண்பால். ஹிந்தியில் வந்து எல்லா வேர்டுக்குமே வந்து உங்களுக்கு ஆண்பால் பெண்பால் புல்லிங் ஸ்திரீலிங் அப்படின்னு மாறும். ஸோ அதை பொறுத்து இங்கே கா நாமுக்கு முன்னாடி கா பிதாஜி கா நாம் மணிலால் ஹை அப்படின்னு இருக்கு. கோபால் கி மாதாஜி கா நாம் கியா ஹை, கோபாலினுடைய அம்மாவினுடைய பெயர் என்ன. பெண்பாலுக்கு வந்து அவங்கள பெரியவங்களாக இருந்தாலும் சரி நம்மளை விட சின்னவங்களாக இருந்தாலும் சரி, ஸோ இங்கே கீ தான் யூஸ் பண்ணுவோம். மாதாஜி அப்படின்னா அம்மா. ஸோ கோபாலினுடைய அம்மாவினுடைய பெயர் என்ன. கோபால் கி மாதாஜி கா நாம் காயத்ரி ஹை, கோபாலினுடைய அம்மாவினுடைய பெயர் வந்து காயத்ரி. ஏ கோன் ஹை, இவர் யார். ஏ கோபால் கே அத்தியாபக் ஹை, இவர் கோபாலினுடைய ஆசிரியர். இங்கே கே தான் வந்திருக்கு, ஏன்னா ஆசிரியர் அப்படின்றது வந்து நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசக்கூடிய பர்சன், ஒரு மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு பர்சன். ஸோ கோபால் கே கோபாலினுடைய ஆசிரியர். யஹ் கோன் ஹை, இவள் யார் அப்படிங்கும்போது இங்கே வந்து நம்மளுக்கு யஹ்னா இவன் இவள் இது அது எல்லாமே தான் வரும். பட் நம்மளுக்கு இங்கே லீலான்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு இது தெரியுது, இது ஒரு பெண் பாலை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இவள் யார். யஹ் லீலா ஹை, இவள் லீலா. லீலா விமலா கி சஹேலி ஹை, லீலா விமலாவினுடைய சஹேலி அப்படின்னா தோழி. ஸோ இங்கே லீலா விமலா அப்படிங்கும்போது லீலா என்ன பெண் பால். ஸோ கி விமலா கி சஹேலி ஹை. யஹ் கோன் ஹை,
இது யார்? யஹ் கோபால் கா தோஸ்த் ஹை. அப்போ இவன் யார்? யஹ் கோபால் கா தோஸ்த். இங்கே கீன்னு போட்டிருந்தோம், இது வந்து தோழி. ஆனால் இங்கே கோபால் கா தோஸ்த் அப்படிங்கும்போது ஒரு பையனை பற்றி பேசும்போது நம்ம கா அப்படின்ற வேர்டை தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்த யஹ் தோத்தா ஹை. இது கிளி. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அது ஒரு பெண்ணாக இருந்தால் இவள், யஹுக்கு இவள்னு யூஸ் பண்ணோம். அதே ஆணாக இருந்தால் இவன் அப்படின்னு யூஸ் பண்ணோம். இது வந்து கிளி. ஸோ இது கிளி. தோத்தே கி சோஞ்ச் லால் ஹோத்தி ஹை. அந்த கிளியினுடைய அந்த மூக்கு இருக்கு இல்லையா, அந்த முன்னாடி இருக்கும் இல்லையா, அது வந்து சிவப்பு நிறமாக இருக்கிறது. தோத்தே கா ஷரீர் ஹரா ஹோத்தா ஹை. கிளியினுடைய உடல் வந்து பச்சை நிறமாக இருக்கிறது. இந்த கா கி இதெல்லாமே வந்து சோஞ்ச் அப்படின்றது வந்து அந்த முன்னாடி மூக்கு அழகு இருக்கும் இல்லையா, அதை தான் மீன் பண்ணுது. அந்த சோஞ்ச் அப்படின்றது வந்து பெண் பால், ஷரீர் உடல் அப்படின்றது ஆண் பால். ஸோ இங்கே கான் வந்திருக்கு. தோத்தே கா ஷரீர் ஹரா ஹோத்தா ஹை. யஹ் பந்தர் ஹை. இது குரங்கு. பந்தர் கி பூஞ்ச் லம்பி ஹோத்தி ஹை. குரங்கினுடைய வால் நீளமானதாக இருக்கிறது. பந்தர் கி பூஞ்ச் கைசி ஹை. அந்த குரங்கினுடைய வால் எப்படி இருக்கிறது? மறுபடியும் அவங்களே சொல்லிட்டாங்க, மறுபடியும் கேள்வியாக கேட்குறாங்க. பந்தர் கி பூஞ்ச் கைசி ஹை. குரங்கினுடைய வால் எப்படி இருக்கிறது? பந்தர் கி பூஞ்ச் லம்பி ஹோத்தி ஹை. குரங்கினுடைய வால் நீளமாக இருக்கிறது. லம்பி அப்படின்னா நீளமானதாக இருக்கிறது. யஹ் காய் ஹை. இது பசு. காய் கா தூத் மீட்டா ஹோத்தா ஹை. பசுவினுடைய, இங்கே கா தூத் அப்படின்னு இருக்கு. ஸோ இது என்னது? ஆண் பால். காய் கா தூத் மீட்டா ஹோத்தா ஹை. பசுவினுடைய பால் இனிப்பானதாக இருக்கிறது. மீட்டா அப்படின்னா இனிப்பு, தூத் அப்படின்னா பால். காய் கா தூத் கைசா ஹை. பசுவினுடைய பால் எப்படி இருக்கிறது? காய் கா தூத் மீட்டா